ஹரிஓம் சுவாமி, ஒரு ஜீவன் தன்முனைப்பால இறைவனுடைய திருவடியை அடைய முடியுமா? இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாம ஒரு ஜீவன் எப்படியாவது நான் பகவானை அடையணும்னு நினைச்சு அபியாசங்கள் வழிபாடுகள் பண்ணுனா அந்த ஜீவன் இறைவனை நோக்கி முழுமையாக போக முடியுமா இறைவனுடைய கருணை இல்லாம? கட்டோபனிஷத்துல எமேவ ஏஷக விருணுத்தே தேன லப்யக, அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி அப்படின்னு வருது சிவபுராணத்துல. அந்த கடோபனிஷத்து வார்த்தையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எமேவ ஏஷக விருணுத்தே தேன லப்யக, ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். யாரு அதை அடையணும்னு விரும்புறானோ அவன் அடைகிறான். யாரை அது அடைவிக்கணும்னு நினைக்குதோ அவன் அடைகிறான். ரெண்டு அர்த்தமும் அதுக்கு எடுக்க முடியும். பொதுவா இந்த ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யணும். they will go hand in hand. ராமகிருஷ்ணரா இல்ல மதுரானந்த சாமியார் ஞாபகம் இல்ல, மதுரானந்த சாமியா இருக்கலாம். கன்றும் முட்டணும் பசுவும் இறங்கணும் அப்படிம்பார். ராமகிருஷ்ணர் சொல்வாரு, நாம ஆண்டவனை பார்த்து ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை பார்த்து 10 அடி எடுத்து வைப்பாரு அப்படிம்பார். நம்முடைய முயற்சியும் வேணும், ஆண்டவனுடைய அனுக்கிரகமும் வேணும். இனி நம்முடைய முயற்சி சரியா இருக்கிறதுக்கும், முயற்சி நிறைய பேர் பண்ணுவாங்க, கிழக்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு மேக்க போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அனுகிரகம் வேணும். ஆனா இந்த அனுகிரகம் ஆண்டவ அனுகிரகமா அப்படின்னா, ஆண்டவ அனுகிரகம் மட்டும் இல்லை, அது 4 அனுகிரகமா சொல்றாங்க. ஆத்ம கிருபா, நம்ம அனுகிரகம் வேணும். குரு கிருபா, குருவினுடைய அனுகிரகம் வேணும். சாஸ்திர கிருபா, சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் வேணும். ஈஸ்வர கிருபா, ஆண்டவனுடைய அனுகிரகம் வேணும். இந்த 4 அனுகிரகமும் ஒண்ணு கூடும் போதுதான் சக்சஸ் ஆகும். இதுல ஏதாவது ஒண்ணு சொதப்பிச்சதுனாலும் நம்முடைய ஜீவ யாத்ரா அப்படி ஒரு புஸ்தகமே இருக்கு, வேதாந்த புஸ்தகம். நம்முடைய ஜீவ யாத்திரை சரியா நடக்காது. அதனால இந்த 4 அனுகிரகமும் நமக்கு வேணும். சில பேருக்கு ஆண்டவ அனுகிரகத்தினால எல்லாம் நடந்தது மாதிரி நடந்துடலாம். சில பேர் அவர்களுடைய முயற்சியினால நிறைய மேல வருவாங்க. சில பேருக்கு குருவினுடைய அனுகிரகத்தினால நடக்கும், சில பேருக்கு சாஸ்திர அனுகிரகத்தினால நடக்கும். அது ஒரு டாமினன்ஸ் அப்படிங்கறத சொல்ல வரேன். எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும், ஏதோ ஒண்ணு கை ஓங்கி இருக்கலாம். ஆனா அதுக்காக வேண்டி அது மட்டும்தான் அதனாலேயே நடந்ததுன்னு சொன்னா சரியா இருக்காது. இப்ப நாம புண்ணியம் பண்ணணும், சில பேருக்கெல்லாம் சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் சூழ்நிலைகள் விடாது. இப்ப தானம் பண்ணணும்னு நான் சொன்னேன், நமக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும், படிக்க வசதி இல்லாம படிக்க வைக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இப்படியெல்லாம் நமக்கு ஆசை இருக்கலாம். நம்முடைய பொருளாதாரமோ அல்லது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஒத்தாசையோ அதுக்கெல்லாம் இருக்கணுமே, இருந்தா தான் நடக்கும். சில பேருக்கு அதெல்லாம் ஒத்து அமையும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து அமைஞ்சாலும் அவங்க பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணக்கூடிய அமிர்தானந்தமயி சாய் பாபா, அங்குள்ளது புட்டபர்த்தி சாய் பாபா சொன்னேன், அந்த மாதிரி சர்வீஸ் பண்றவங்ககிட்ட கொண்டு கொடுத்து காரியத்தை நடப்பிலாக்கிடுவாங்க. சேவா பண்ணல் ராமகிருஷ்ண மடம், இந்த மாதிரி யாரு சேவால யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட இவங்க கொண்டு கொடுத்துருவாங்க. இவங்க கொண்டு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி சம்மதிக்கணும், இல்ல பொண்டாட்டி கொடுக்கறதுக்கு புருஷன் சம்மதிக்கணும், இல்ல 2 பேரும் கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் சம்மதிக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரி பல அனுகிரகங்கள், பல சூழ்நிலைகள் ஒத்தாசையா அமைஞ்சாதான் காரியங்கள் நடக்கும். பல ஃபேக்டர்ஸ் சம்பந்தப்படும். குறைஞ்சபட்சம் இந்த 4 ஃபேக்டராவது ஒழுங்கா வேலை செய்யணும்.
சுவாமி. அப்படின்னா சபரி அம்மாவனுடைய கதையில நம்ம பாக்குறோம் இல்லையா, அவங்க பம்பா சரஸ்ல மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் தீட்சை உபதேசம் பண்ற ராமபிரான் வருவாரு. அவர் வரப்போ கதிமோட்சம் கிடைக்கணும். அப்போ அந்த கதையினுடைய இதுல பாக்குற போது குரு கிருபாவும் இறைவனுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆத்ம கிருபா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க குருவுக்கு ரெகுலரா அந்த கைங்கரியங்கள் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சாஸ்திர கிருபா இருந்தா சுவாமி. பொதுவா சாஸ்திர கிருப்பை அப்படிங்கிறது, இடையில ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அமெரிக்க சிஐல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சா என்ன நடந்துன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவருக்கு யோகா சிஸ்டம் பத்தி எல்லாம் தெரியாது. இந்த சாஸ்திர கிருப்பை அப்படிங்கிறது நீங்க உபனிஷத் படிக்கிறதுனாலயோ கீதை படிக்கிறதுனாலயோ வர்றது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அத படிச்சா என்ன ஞானம் வரணுமோ அந்த ஞானம் வரணும். நீங்க வாழ்நாள் முழுக்க படிச்சோம் அந்த ஞானம் வரலைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் தான் முக்கியம். இப்ப சில பேரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க நல்ல டாக்டரா இருக்கிறது இல்ல. இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க, நல்ல இன்ஜினியரா இருக்கிறது இல்ல. சில பேர் படிக்காமலேயே, பொதுவா இன்ஜினியர்கள் டாக்டர் எல்லாம் படிக்கிறது யாருக்குள்ளது? இன்ஜினியரும் டாக்டரும் படிக்காதவங்க கண்டுபிடிச்சதுதான். அப்போ அது ஒரு விதமான ஒரு புத்தியினுடைய நிலை. அந்த நிலை வர்றதுதான் முக்கியமே தவிர படிக்கிறோமா படிக்கலையாங்கிறது முக்கியம் இல்லை. இப்ப சாஸ்திரம் படிக்கும்போது கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை வரணும். கடவுளை தேடுற அந்த தாகம் வரணும். அதெல்லாம் சபரிக்கு இருந்தது. அப்ப அவங்களுக்கு சாஸ்திர கிருபை இருந்ததுன்னு தான் அர்த்தம். கடவுள் இருக்காருன்னு சொல்றதே சாஸ்திரம் தான். குரு சொல்றாருன்னா குரு அவர் சாஸ்திரத்துல இருந்து படிச்சான்னு சொல்றாரு. அதனால சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லுது. கடவுள் பற்றிய அறிவுங்கிறது நமக்கு சாஸ்திரத்துல இருந்து தான் வருது. ஒருவேளை நீங்க சாஸ்திரம் படிக்காம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல உங்க ஃப்ரெண்டு குருவா மாறிடுறாரு. இப்ப எனக்கு குருவே கிடையாதுன்னு யாராவது சொல்லக்கூடும் இருக்கலாம். நீங்க குருன்னு நினைக்கல, அல்லது உங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சீங்க, ஆனா உங்களுக்கு அவர் தான் குருவா இருந்தார். உங்களுக்கு அது தெரியலையே தவிர அவர் மூலமாக நீங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்ததுங்கன்னா, சாஸ்திரத்துல இருந்து ஃப்ரெண்டு மூலமா உங்களுக்கு வருதுன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு குரு. சாஸ்திரத்தினுடைய கருத்தை யாரு உங்களுக்கு தெரிய வைக்கிறாங்களோ அவங்க உங்களுடைய குரு. இல்ல பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால பிறக்கும் போதே நீங்க கடவுள் நம்பிக்கையோட பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ்திர அனுகிரகம் பிறக்கும் போதே இருக்குதுன்னு அர்த்தம். சில சமயங்களுக்கு சில பேருக்கு சில விஷயங்கள் பிறவியிலே அனுகிரகத்தோட வருவாங்க. மேண்டலின் ஸ்ரீனிவாசன், வீணா காயத்ரி, கம்ப்யூட்டர் சாவித்ரி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிறக்கும் போதே அந்த ஒரு அனுகிரகத்தோட வர்றவங்க அப்படியும் இருப்பாங்க. எல்லாமே இந்த ஜென்மத்துலதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே அத்வா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். உபய பிரஷ்டன். நான் கிருஷ்ணா நீ சொல்லுறது மாதிரி நான் இந்த ஜென்மத்துல எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன், திடீர்னு மண்டையை போட்டேன்னா என்ன பண்ணுது? இந்த உலகம் இல்ல அந்த உலகம் இல்லைன்னு ஆகி போயிடுமே அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, பிராட் ஃபார்வர்ட். அக்கௌண்ட் புக்ல இந்த பக்கத்துல எங்க முடிச்சாங்களோ அதை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வருவாங்கிற மாதிரி நீ இந்த ஜென்மத்துல எங்க விட்டையோ அதை அடுத்த ஜென்மத்துல விட்ட இடத்துல இருந்து தொடங்குவ. நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி அப்படிங்கிற. அதனால சில பேருக்கு அப்படி விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லிட்டு முன் ஜென்மத்து தொடர்ச்சியிலையும் வரும். இந்த ஜென்மத்துல இல்லைங்கிறதுனால ரமண மகரிஷி சாஸ்திரம் படிக்கல அப்படின்னு நிறைய பேர் ரமண மகரிஷி கூட்டம்லாம் சொல்லிட்டு தெரியுது. அதனால நான் ஒவ்வொருத்தரும் தன்னை ரமண மகரிஷி நினைச்சிட்டு நடக்காங்க. ஆனா ரமண மகரிஷி மட்டும்தான் ரமண மகரிஷி, இவங்க எல்லாம் ரமண மகரிஷி ஆகிறது இல்லை, ஆக முடியாது. ஆனா அவருடைய உபதேசங்களை எடுத்து பாருங்க. ராமகிருஷ்ணர்
அவரு படிப்பறிவெல்லாம் இல்லாதவர் தான். ஆனா அவருடைய உபதேசங்கள் எடுத்து பாருங்க, சாஸ்திரங்கள்ல சொன்னதெல்லாம் அவருடைய உபதேசத்துல இருக்கும். ராமகிருஷ்ணனுடைய விஷயத்துல நமக்கு தெரியும், அவர் சின்ன பிள்ளையில சாதுக்களுக்கு சேவை பண்ணாரு, சாதுக்களுடைய உரையாடல்களை கவனிச்சாரு, அதுல இருந்து அவரு பிக்கப் பண்ணிருக்கலாம், அல்லது முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியா கூட இருக்கலாம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. அதை நாம லௌகீக விஷயங்கள் பேசும்போது அதை உறுதியா நம்ம நம்புறோம். நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், ஆனா காரணங்கள் இருக்கும். அதனால சாஸ்திர கிருபை சபரிக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மதங்க முனிவரோட இருந்திருக்காங்க, மதங்க முனிவர் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுத்திருப்பாரு. மதங்க முனிவருக்கு அதெல்லாம் சாஸ்திரம் மூலமா தான் வந்திருக்கும். அதனால சாஸ்திரம் குரு மூலமா அவங்களுக்கு வர்த்தனை செய்யும். குருன்னு வந்துட்டாலே சாஸ்திரம் தான். அதனால்தான் சாதன சதுஷ்டயம் சொல்லும் போது சமாதி ஷட்க சம்பத்தியில குரு சாஸ்திர வாக்கியேஷு ஸ்ரத்தா அப்படின்னு ஸ்ரத்தையை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. குருவு கிட்டையும் சாஸ்திரத்திலையும் நம்பிக்கை அப்படின்னு. ஏன்னா குருவும் சாஸ்திரமும் பிரிக்க முடியாது. குரு சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி தர்றவர், குரு சாஸ்திரத்தை படிச்சவர், சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி தர்றவர். அதனால அந்த சாஸ்திர குறை அப்படிங்கிறது குரு இருந்தாருன்னா வராது. குரு இல்லைன்னா சாஸ்திரத்தை படிப்பாங்க, தப்பா கூட புரிஞ்சுக்கிட முடியும். அந்த ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை குரு சரி பண்ற. வேற சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டுதா? முண்டகோ உபனிஷத் சொல்லும், பித்யந்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. இதய முடிச்சுக்கள் எல்லாம் அவிர்ந்து எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிட்டு. ஏதாவது சொல்லணும்னா